அதாவது ஆவிதான், அபிஷேகம்தான், ஆவியானவர் தான் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஆவியானவர் இல்லாமல் சும்மா விசுவாச வார்த்தை சொன்னேன் போனேன்னா அது கேட்கிறவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் சில நேரங்கள் அற்புதம் நடக்கும். சரியா? ஆனால் அதாவது உங்களுக்குள் ஆவியை ஊற்றி அல்லது உங்களுக்குள்ளே ஆவியை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளை உங்களுக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். முதல்ல அற்புதம் எனக்குள்ளே நடக்கணும். அப்போ தான் நான் அதை வெளியரங்கமாக கொண்டு வருவதற்கு எனக்கு விசுவாசம் பெருகும். ஆமேன். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் ஆஃபீஸில், என் வீட்டில், என் பிள்ளைகளுக்கு, என் மருமகளுக்கு, என் மாமனாருக்கு, சரியா, என் கசின் பிரதர்ஸுக்கு, என் சிஸ்டர்ஸுக்கு, ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. யார் யார் நீங்கள் சம்பந்தப்பட்ட உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ள யார் யார் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கலை, பெரிய அற்புதம் ரட்சிப்பு, யார் யார் ரட்சிக்கப்படலை, யார் யார் வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, யார் யார் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை, யார் யார் வீட்டில் சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஒரு ப்ரேயர் டைரியை உருவாக்கி அந்த பெயரெல்லாம் எழுதி வைங்க. ஆண்டவர் சன்னிதானத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமேன்.